சுகம் சித்தா யூடியூப் டிவி சேனல்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூல நோயை எவ்வாறு எளிமையாக விரட்டலாம், அதுக்கான காரணங்கள், அதை எவ்வாறு சரி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே போல் இது போல் நல்ல மருத்துவ செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்முடைய நேயர் சப்ஸ்கிரைபர் நம்முடைய ஃபாலோவர்ஸ் வந்து மூல நோய் எனக்கு ரொம்ப நாளாகவே காணப்படுது, அதுக்கு சின்ன ஒரு எளிமையான மருத்துவங்கள் சொல்லுங்க அப்படின்னால இதை நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதாவது மூலநோய் எதனால் உண்டாகுது முதல்ல அதுக்கு பார்க்கணும். மூலநோய் உண்டாக காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜீரணமாகாத உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிடும் பொழுதும் சரி, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இரவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கண் விழிக்கிறதும் சரி, உடல் உஷ்ணத்தின் காரணமாக நமக்கு வந்து மூலநோய் உண்டாகிறது. உடல் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமெல்லாம் அடையுதோ அப்போமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூலச்சூடுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து பெரியோர்கள் வந்து இந்த மூலச்சூடு உண்டாயிரும். இந்த மூலச்சூடு உண்டாகும் பொழுது மூலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசன வாயில வந்து வலி உண்டாகும், எரிச்சல் உண்டாகும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வறட்சி நீங்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புண் போன்று பொக்களம் வாரி, அதாவது பார்த்தீங்கன்னா இது போல நல்லா வீங்கி காணப்படும். சிலருக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மலம் கழிக்க சிரமம் உண்டாகும். இன்னும் சிலருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ரத்தமாக போகும். மலம் கழிக்கும் பொழுது ஆசன வாயை கிழித்து கொண்டு ரத்தம் போகும். இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலம் தேங்கி இருந்து அவங்க உடலை வந்து பார்த்தீங்கன்னா மூல நோய்க்கு ஆளாகும் போது ரொம்ப சிரமப்படுவாங்க. இதுல சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசன வாயில வந்து எரிச்சல் இருக்கும். அதே போல ஆசன வாயில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வறட்டுத்தன்மை காணப்படும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலம் கழிச்சிட்டு அவங்க ஆசன வாயை சுத்தம் செய்யும் பொழுது அவங்களுக்கு கடினமான வலி உண்டாகும். இது போல பல்வேறு நிலைகள் அதில் நம்ம பார்க்கிறோம். சிலருக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆசன வாயை சுற்றிலும் பொக்களம் மாதிரி, அதை கட்டி மாதிரி வீங்கிரும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசன வாயில ஒரு குடல் பிதுக்கம் போன்று முளை போன்று காணப்படும். ஒரு சிலருக்கு ஒரு முளை இருக்கும், சிலருக்கு 2 முளை இருக்கும். இதுக்கு வந்து பல்வேறு வகையான மருத்துவங்கள் இருக்குது. முறையாக வந்து பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை மூலமாக சிலர் வந்து கையாளுவாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய மருத்துவத்தில் நூல் கட்டி இழுக்கிறது அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசன வாயில சில ஆயின்மெண்ட் அது இருக்குது, அதை போடுவாங்க. இது போல மருத்துவங்கள் நிறைய அந்த மூலத்தை சரி செய்வதற்கு நிறைய மருத்துவங்கள் இருக்குது. அந்த வகையில பார்க்கும்போது ஒரு எளிமையான மருத்துவமாக, பாரம்பரிய மருத்துவமாக இன்றைய அளவுக்கும் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துத்தி இலைன்னு சொல்லுவாங்க. இந்த துத்தி இலை வந்து பார்த்தீங்கன்னா பசுமையான சுத்தி இலைகளை எடுத்துக்கணும். துத்தி இலையில 2 வகை இருக்குது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது பசுமையா இருக்கும். அந்த இலையை வந்து பார்த்தீங்கன்னா நீள் வட்ட வடிவில் பின்னால வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா ஒரு வெள்ளை கலர்ல காணப்படும். இந்த துத்தி இலையை நீங்க எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா பசுமையாக அரைக்க வேண்டும். அம்மியில தான் அரைக்கணும், வேற எதுவுமே அரைக்கக்கூடாது. இந்த அம்மியில அரைச்சிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு வளவளப்பு தன்மை இருக்கும், நைஸ் கிடைக்கும். மிக்சியில் அடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வளவளப்பு தன்மை இருக்காது, அதுபோல் நைஸ் கிடைக்க மாட்டேங்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அம்மியில் வச்சு அரைக்கணும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம் அளவுக்கு நீங்கள் ஒரு அரைச்சிட்டிங்கன்னா அது கூட ஒரு 2 கிராம் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கணும். சீரகத்தையும் நல்லா மை போல் அரைச்சி இதை வந்து காலையில் வெறும் வயிற்றுல பசுமோரில் சாப்பிடணும். இதே மாதிரி நீங்கள் தினமும் காலையிலேயே மாலையில் ஒரு 2 வேளை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. 2 வேளை சாப்பிட முடியாதவங்களுக்கு வந்து ஒரு வேளை தினமும் எடுத்துருங்க. காலை வேளை காலை வேளை இப்படி தொடர்ந்து ஒரு 7 நாள் எடுத்துட்டு வரும்போதே உங்களுடைய மூலத்தின் வலி, மூலத்தில் உள்ள பிரச்சனைகள், மூலம் சம்பந்தமான அந்த மூளை எல்லாமே சுருங்குறத நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. அதே போல மூலத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் சமநிலை அடைய பார்ப்பீங்க. உடம்பு உஷ்ணம் சரியாகதையும் பார்ப்பீங்க. இதை பயன்படுத்தி நிறைய பேர் நல்ல பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. நீங்களும் நல்ல பலன் அடையலாம். அதே போல இந்த மலச்சிக்கல் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலம் வந்து போகவே போகாது. 2 நாளைக்கு ஒருக்க, 3 நாளைக்கு ஒருக்க, அல்லது அவங்களுக்கு நினைச்ச நேரம் போகிறது, இது போல இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே மலம் கழிக்கக்கூடிய பழக்கம் இல்லாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இதை பயன்படுத்தும் போது மலம் வந்து நல்லாவே பிரியும். மலக்கடத்துல மலப்பையில் உள்ள கிருமிகள் எல்லாமே அழிஞ்சிரும். நல்ல பாக்டீரியா மட்டும் வளரும், கெட்ட பாக்டீரியாக்கள் எல்லாமே அழிஞ்சிரும். அதே போல நமக்கு உடம்புக்கும் ஒரு நல்ல பலம் கிடைக்கும். அதுக்கடுத்து பெருங்குடலில் ஏற்படக்கூடிய வாயு சரியாகும். பெருங்குடலில் ஏற்படக்கூடிய வாயு சரியாயிட்டாலே மூலம் சம்பந்தமான அனைத்து நோய்களும் நல்லாவே தீர்வு கிடைக்கும். அப்போ நம்ம வந்து இந்த துத்தி இலையை வந்து இயற்கையாகவே பயன்படுத்தி வரும்பொழுது, துத்தி இலை கூட சீரகம் சேர்த்து மோர்ல கலந்து பயன்படுத்தி வரும்போது மூல நோய் வந்து வேரோடு அழிக்கப்படும். நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது போல பல நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நன்றி.